இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி அந்த தாலிய அப்படி பாக்குற? இந்த தாலிய எங்கேயாவது பாதுகாப்பா வைக்கணுமே, எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நம்ம ரூம்ல அதோட பாதுகாப்புக்கு என்னடி குறை? நீதான். நானா? நான் என்னடி பண்ண? இது என் கையில கிடைச்சதுல இருந்தே அடகு வச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தல. என்ன மாதிரி டம்மி பீஸ் எல்லாம் உன்னோட தாலிய எதுவுமே பண்ண முடியாதுமா. பெரிய ஆளுதான். யாரு கழுத்துல இருந்ததோ என்னமோ. ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். அடமானம் வைக்கணும்னு நினைச்சா பணம் தேடி வருது. ஆமாண்டி, இந்த தாலி யாருக்கு சொந்தமோ எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். அது கொஞ்சம் கூட பாக்குறேன். ஏய் அடி கூடடினா கூட. என்னடி, ஏன் அப்படி பாக்குற நீ? ஒண்ணும் இல்ல, இது கிடைச்சதுல இருந்தே இது உன் கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்னு பாக்கலாம்னு நினைச்சேன். ஏய் ஒரு தடவை போட்டு கொடி. ஒருத்தரோட தாலியை இன்னொருத்தர் போட்டுக்க கூடாது. ஆஹா, நீ என்ன பெர்மனண்டா போட்டுக்க போறியா என்ன? சும்மா விளையாட்டுக்கு தானே. அப்படி தாலியை தரகுறைவா நினைச்சா தலையெழுத்து தாறுமாறாயிடும். வாவ் 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 வாவ், லைன் சூப்பரா இருக்குப்பா. இது அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கோ. போட்டு கடினா நானே போட்டுக்கிறேன். பாகி, இந்த தாலி உன் கழுத்துல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்குன்னு தெரியுமா? இது உன் கழுத்துல வரணும் தான் அவங்க இதை தொலைச்சிட்டாங்க போல இருக்கு. ஏய், இதுன்னு சாதாரண செயின் நினைச்சியா? நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு. தாலிங்கிறது எந்த பொண்ணோட கழுத்துல இருந்தாலும் அது அழகாதான் இருக்கும். சரிம்மா, எனக்கு ஒரு நாள் இந்த தாலி உனக்கே சொந்தமாகிடும். இந்த தாலி எதுக்கடி சொந்தமாகணும்? வேற தாலி, ஏன் புருஷன் எனக்கு கட்டுற தாலி தான் சொந்தமாகும். எனக்கு என்னமோ இந்த தாலியும் உனக்கு சொந்தமாயிடும் தோணுது. ஏன்னா இதுக்கு சொந்தமானவங்க கிடைக்கலன்னா அப்புறம் இது உன்கிட்டயே இருக்கும்ல. அப்ப உன்னுடைய கழுத்துல அவங்க இதையே கட்டலாம் இல்லையா? சும்மா உளராத. எப்ப பாரு கிண்டல் பேச்சுதான். மேல ததாஸ்து தேவர்கள் இருப்பாங்க, அப்படிலாம் சொல்லாத. நம்ம எல்லாரோட ப்ராப்ளத்துக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது அஞ்சலி? நம்ம வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம கொடைக்கானலுக்கு நம்ம ஓடி போயிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அஞ்சலி, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? ஆமா, நம்ம எப்படி ஓட முடியும்? எப்படி போறது, எங்க இருக்கிறது, ஓடி போய் என்ன பண்றது? அஞ்சலி, இந்த மாதிரி தேவையில்லாம யோசிக்காம போய் படு. நாளைக்கு விடிய காலையில எந்திருக்கணும். அம்மோ நில்லு, என்னோட பிளான முழுசா கேளு. அஞ்சு, ஓடி போறதுல சாதாரண விஷயமா? நம்ம யாரும் எங்கே போல,
காலையில நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அவ்வளவுதான். அப்படின்னா டாடி கிட்ட தினமும் போய் சொல்லலாமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி லஞ்ச் டைம்ல கொடைக்கானலுக்கு கிளம்பிடலாம். அங்க போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு சிண்டுவோட வீட்டுக்கு போயிடலாம். அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லாரையும் அவங்க வீட்லயே வச்சுப்பாங்க. அப்புறமா டாடிக்கு ஃபோன் பண்ணி நம்ம எல்லாரும் கொடைக்கானலுக்கு வந்துட்டோம்னு சொல்லுவோம். அப்புறம் டாடி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம நம்ம எல்லாரையும் வந்து அடிப்பாரு. அப்படிலாம் அடிக்க மாட்டாராமோ. அம்மா இல்ல நம்ம எல்லாரையும் புரிஞ்சுப்பாராமோ. அப்புறம் நமக்காக கொடைக்கானலுக்கே வந்துடுவாரு. அப்புறம் டாடி கிட்ட எங்களால அங்க இருக்க முடியாது, கொடைக்கானல்ல இருக்கலாம் டாடி ப்ளீஸ் டாடின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அங்க நம்மள தவிர யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. டாடி மனசு மாறுற மாதிரி நம்ம பேசினா அவர் கண்டிப்பா விட்டுப்பாரு. அக்கா பிளான் நல்லா தானே இருக்கு. நம்ம எல்லாரோடைய ப்ராப்ளம் மனோஹரி ஆண்டி தானே. டாடியோட ரொம்ப அதிகமா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அங்க அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. நமக்கு இந்த டார்ச்சரும் இருக்காது. ஆமாக்கா, பிளான் கொஞ்சம் ரிஸ்கா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். என்னமோடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம அவ்வளவு தூரம் போக முடியுமா? ஏதாவது ஆச்சுன்னா? நீ இருக்கல அம்மு எங்களை பாத்துக்கிறதுக்கு. ஒன்னும் ஆகாது ப்ளீஸ் அம்மு. என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி, நாளைக்கு நம்ம எப்படியாவது கொடைக்கானலுக்கு போயிடலாம். நீயா என்ன சொல்லு? குழந்தைங்க ரூம்ல லைட்ஸ் ஆன்ல இருக்கு. எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். நீ எப்படி பார்த்தாலும் நான் சொல்ல மாட்டேன் மனுஷே. அது இல்ல குப்தா, என்னோட ஞாபகம் வந்துருச்சு போல. அழுறாங்களா இல்லனா பசிக்குதோ என்னமோ. ஐயோ பாவம், இன்னும் ஹோம்வொர்க் எழுதுறாங்களோ என்னமோ. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு உண்மையிலே தெரிஞ்ச நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிப்பா போல இருக்கே. என்ன சொன்னீங்க? நீ நினைக்கிற மாதிரி உன் பிள்ளைங்க விவரம் இல்லாதவங்க இல்ல, பெரிய அறிவாளிங்க. போக போக அனைத்தும் உனக்கு தெரியும். என்ன கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு நாளைய வரைக்கும் பொறுமையா இருந்தா எல்லாமே உனக்கு தானா தெரியும். என்ன தெரியும்? பாவம் பண்றவங்க எல்லாம் நிம்மதியா அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவனுங்க கணக்கெல்லாம் பாக்குற எனக்கு எப்படி இருக்கும்? என் தூக்கத்துக்கெல்லாம் நீ இடையூறு பண்ணாத, அவ்வளவுதான். ஐயோ அதில்ல குப்தா. பாரு மகளே, நீ வேணா நவ கிரகங்களையும் போய் சுத்திட்டு வா.